சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தரே. நோவாவோடு இருந்த கர்த்தர் எங்களோடு இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். திராட்சை தோட்டம் வச்சிருக்காங்க. திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தாங்க. அப்புறம் காப்பாற்றி அப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு. கானானுக்கு தகப்பனாகிய காம் நோவாவோட நிர்வாணத்தை கண்டு தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்போது சாமும் யாபேத்தும் ஒரே வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டு கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து வெறி தெளிந்து விழித்தபோது கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சகோதரரிடத்தில் சேமினுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். தேவன் சிம்னுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். தேவன் விருத்தியாக்குவார் யாபேத்தை. அவன் சேமினுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தரே. நோவாவோடு இருந்த கர்த்தர் திராட்சை தோட்டத்தில் அவங்க வெறி கொண்டு இருந்தாங்க. அப்போ வஸ்திர விலகி கிடக்கும் போது அவங்க மகன்தான் கூட இருந்து கூட்டிட்டு வராங்க. நோவாவோடு இருந்த கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரும் மறவாதே. ஆமென்.